கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கு என ஆயத்தம் செய்து கொள்வோம். யாவரும் அமைதியாக இருக்க கடவோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, தருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் நாங்கள் குடும்பமாய் இல்லங்களிலிருந்து வழிபட நீர் தந்திருக்கின்ற நல்லதொரு தருணத்துக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவர் தாமே எங்களோடு உடன் பயணம் செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இவ்வழிபாட்டிலும் நீர் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறீர் என்பதை உறுதி செய்யவும், ஆண்டவரே, பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்னி ஸ்தம்பமாக நீர் துணை நின்றீர் என்று நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கவும் உம்முடைய அருளை நீர் ஈந்தருள வேண்டுமாறு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கர்த்ததாமே இவ்வழிபாட்டின் ஊடாக நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், படிக்கக்கூடிய உம்முடைய திருவார்த்தைகள், கேட்கக்கூடிய திருமொழிகள் எங்களுக்கும் எங்கள் நிமித்தம் பிறருக்கும் வாழ்விற்கு நேராக கொண்டு செல்ல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 197வது பாடல், பிதாவே எங்களை கல்வாரியில் நீர் மீட்ட அன்பை நாங்கள் உணர்ந்தே என்ற பாடலை பாடுவோம். Me
அன்பானவர்களே, நாம் அனைவரும் வழிபாட்டு புத்தகத்திலே 19ஆம் பக்கத்தில் உள்ள வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். 19ஆம் பக்கத்தில் உள்ள வழிபாட்டு முறைமை. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். யாவரும் இணைந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த 10 கற்பனைகள். உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் கடவுளாகிய கர்த்தரின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் செயல்களை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய கர்த்தரின் ஓய்வு நாள். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். விபசாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். இச்சையாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும்படியாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளின் கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நாம் நம்மை சோதித்து அறிவோம். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு
பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் அனைவரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நாம் நம்முடைய பாவங்களை உணரும்படியாக கீர்த்தனைகளிலே 155வது கீர்த்தனை, பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற பாடலை பாடுவோம். பாடல் வழியாக நம்முடைய பாவங்களை உணர்ந்த நாம் மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் கடவுளிடம் அறிக்கை செய்வோம். 21ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கையின் ஜெபத்தை யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை.
எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற அனைவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் மீது அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற அனைவருக்கும் பாவ மன்னிப்பினை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் அனைவரையும் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வழிபாட்டின் ஊடாக உம்முடைய எழுந்தருளினை நாங்கள் யாவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக திருச்சபைகளுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற திருமுழுக்கு மற்றும் திருவிருந்து என்கின்ற திருவருட்சாதனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இத்திருவருட்சாதனங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீர் உண்மையாக்கினமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நாங்களும் திருவிருட்சாதனங்களாக இவ்வுலகில் வாழக்கூடிய அருளை ஈந்தருள வேண்டுமாறு இறைமைந்தன் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இன்று நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 24 முடிய. Book of Genesis chapter 14 verses beginning from 17 to 24. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 24 முடிய. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி. அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும்,
பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் என்பது வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய நிருப பாடம் படிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 17 முடிய. 1 Corinthians chapter 10 verses beginning from 15 to 17. படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதிகாரம் 10, வசனங்கள் 15 முதல் 17 வரை. 1 கொரிந்தியர் 10 வசனங்கள் 15 முதல் 17 வரை. உங்களை புத்திமான்களென்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்கிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாடம் நாம் படிக்க கேட்போம். மார்க்குவின் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 26 முடிய. Gospel according to Saint Mark chapter 14 verses beginning from 12 to 26. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜன பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை
இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. அருளுரைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக நாம் அனைவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடல்களிலே 427வது பாடல் பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து என்ற பாடலை பாடுவோம். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவரின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவரின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும், குறையிலா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும், குறையிலா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் இருந்ததில் பொதுமை, இறைவரே தமை எதில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் இருந்ததில் பொதுமை, இறைவரே தமை எதில் ஈவது புதுமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, use me. Spirit of the living God, fall afresh on me. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம்.
அவ்வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்கள் யாவருக்கும் ஈந்தருள வேண்டுமாறு உம்முடைய வார்த்தையாகவும் ஞானமாகவும் இவ்வுலகிற்கு வந்த ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டுமாக நான் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலிருந்து நாம் திருச்சபையின் திருவருட்சாதனங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருவருட்சாதனம் என்று சொல்லும் பொழுது நாம் சாக்ரமெந்து என்று அதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருவருட்சாதனங்கள் தான் நம்முடைய சீர்திருத்த திருச்சபைக்கு இரண்டு முக்கியமான சாக்ரமெந்துகளாக கருதப்படுகின்றன. குறிப்பாக கடந்த வாரத்தில் நாம் திருமுழுக்கை குறித்து சிந்தித்து வந்தோம். ஆகையால் இந்த வாரத்திலே தென்னிந்திய திருச்சபை நாம் அனைவரும் திருவிருந்தை மையமாக கொண்டு சிந்திக்கும்படியாக நம்மை அழைக்கிறார்கள். திருவிருந்து என்பது நன்றி செலுத்துதல் என்று கருதப்படுகின்றது. ஆதிகால திருச்சபையினர் இத்திருவிருந்தினை இல்லங்களிலே வழிபடும் பொழுது துவங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் ரோம ஆட்சியினர் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் எங்கும் கூடி வந்து வழிபடக்கூடாது என்ற காலகட்டத்திலே குகைகளுக்குள்ளாக கிறிஸ்துவின் சீடர்கள் கிறிஸ்துவை வழிபட்டு அந்த குகைகளுக்குள்ளாக இந்த திருவிருந்தினை கொண்டாடி இருக்கிறார்கள். அப்போ திருவிருந்து மிகவும் முக்கியமான ஒரு அருட்சாதனமாக எல்லா திருச்சபைகளும் கருதுகின்றன. ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை எடுத்துக்கொண்டாலும், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கொண்டாலும், சீர்திருத்த திருச்சபைகளை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து திருச்சபைகளும் இந்த திருவிருந்து என்கின்ற திருவருட்சாதனத்தை மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதுகின்றார்கள். Historically, when the followers of Christ began the worship of Christ, they started in small homes and they celebrated Eucharist in their little homes, which was lately transformed to be churches. However, when the Roman Empire was threatening them, they also went into the catacombs to worship Christ and also celebrated the body of Christ in those catacombs. அப்படிப்பட்ட சூழல் வரலாற்றிலே இருந்திருக்கிறது. ரோம ஆட்சியினருக்கு பயந்து இல்லங்களிலே வழிபாடு மனைகளை துவங்கி இல்லங்களிலே கிறிஸ்துவின் உடலை பகிர்ந்த சூழல்கள், இல்லங்களை இவர்கள் ரோம ஆட்சியினர் கண்டுபிடிக்கும் பொழுது இல்லங்களை விட்டு வனாந்திரத்திற்குள்ளாக சென்று குகைகளுக்குள்ளாக வழிபட்டிருந்த சூழல். அப்படிப்பட்ட சூழலிலும் ஆண்டவரின் உடலினை கொண்டாடி இருக்கிறார்கள். இப்போ நாம் குறிப்பாக சீர்திருத்த திருச்சபையின் இறையியலை குறித்து சற்று யோசித்து பார்க்கும் பொழுது திருவிருந்தை குறித்து இரண்டு முக்கியமான இறையியலை சீர்திருத்த சபைகள் பின்பற்றுகின்றன. The Protestant churches give emphasis to the word of God, and Eucharist is considered to be a visible word of God. இரண்டு முக்கியமான கருத்தினை சீர்திருத்த திருச்சபைகள் மையப்படுத்துகிறார்கள். அதுவும் குறிப்பாக கடவுளின் வார்த்தையை மையமாக கொண்டு இரண்டு கருத்துகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒன்று, கேட்கக்கூடிய கடவுளின் வார்த்தை, இன்னொன்று பார்க்கக்கூடிய கடவுளின் வார்த்தை. Firstly, it is the audible word of God. That's what the preaching of the word of God means. Secondly, it is the visible word of God. அதாவது கடவுளுடைய வார்த்தையை பார்க்கக்கூடிய ஒன்று என்று சீர்திருத்த திருச்சபைகள் இந்த
கடவுளின் வார்த்தையை மையமாக கொண்ட இறைகளை கொண்டு திருவருட் சாதனைகளை சிந்திக்க அழைக்குகிறது. அப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த கடவுளின் வார்த்தை மாமிசமாக மாறுகிறது என்பதுதான் பார்க்கக்கூடிய கடவுளின் வார்த்தையாக நாம் கருதப்படுகின்றோம். The transformation of Word of God into the body of God is considered as visible Word of God. அப்போ இந்த திருவிருந்து என்பது கடவுளின் வார்த்தையாக மாத்திரமல்ல, அது மாமிசமாக மாறக்கூடிய ஒன்று. அது மாமிசமாக மாறக்கூடியது மாத்திரமல்லாமல் அது மாமிசங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. It's not that the word just transformed into flesh. Rather, the transformed flesh calls for the transformation of flesh that is present among. அப்போ அந்த திருவிருந்தை குறித்து தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் இந்த திருவிருந்தை குறித்து சிந்திக்கும்போது பலியை மையமாக கொண்டு சிந்திப்பார்கள். அதாவது பிறருக்கு மரிப்பதை அடித்தளமாக கொண்டு சிந்திக்கக்கூடிய பலி. அட்டோனிங் sacrifice is what the Roman Catholic Church presses upon. ஆனால் சீர்திருத்த திருச்சபைகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அவர்கள் பலி என்றுதான் அவைகளை கருதுகிறார்கள். ஆனால் அது போற்றுதலுக்குரிய பலி என்று கருதுகிறார்கள். The sacrifice of praises. போற்றுதலுக்குரிய பலி என்று ஏன் அதை நாம் கருதுகின்றோம் என்றால், மரண சூழல்களை உருவாக்கக்கூடியவைகளை முறியடித்த ஒரு மரணம். அப்போ அந்த மரண சூழல்களை முறியடித்த மரணத்தை நாம் போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. We meditate on this Eucharist as sacrifice of praise than as an atoning sacrifice. And the very reason is that the death of Jesus counters, or the death of Jesus is the result of countering the evil forces of death in Jesus' time. அப்போ இயேசுவின் வாழும் சூழலிலே மரண சூழல்களை முறியடிப்பதின் விளைவாக ஏற்பட்ட இந்த மரணத்தை கொண்டாடுகின்றோம். ஆகையால் தான் அது போற்றுதலுக்குரிய ஒரு மரணம் என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆகையால் அன்பானவர்களே, இந்த திருவிருந்தை நாம் முன்னுரையாக கருதும் பொழுது ஒரு புறத்திலே இந்த திருவிருந்து காணப்படக்கூடிய கடவுளின் வார்த்தையாகவும், மறுபுறத்திலே மரண சூழல்களை முறியடித்ததின் விளைவாக வந்த மரணமாகவும் நாம் சிந்திக்கின்றோம். So on one hand, when we meditate on Eucharist, we affirm that this is the visible Word of God. On the other, we also affirm that this sacrifice of God is the result of countering all the evil forces of death in the world then and now. அப்போ இதை நாம் அடித்தளமாக வைத்து அடுத்த கட்டத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய சூழல் இப்பொழுது, அதாவது இந்த கொரோனா நோய் சூழலிலே திருவிருந்து முதலாவது கொண்டாட வேண்டுமா என்ற கேள்வி எழுப்புகின்றது. அப்படி கொண்டாட வேண்டும் என்றால் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே எங்கே கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. In the context of pandemic,
the question of whether to celebrate Eucharist becomes very prominent. If at all we say, yes, we can celebrate Eucharist, where do we celebrate this Eucharist when the churches are closed? அப்போ திருவிருந்தை கொண்டாட முடியுமா? கொண்டாட வேண்டும் என்றால் திருச்சபைகள் மூடப்பட்ட சூழலிலே எப்படி இதை கொண்டாட முடியும் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இப்போ அந்த கேள்வியை வைத்து தான் நான் சிந்திக்க இருக்கின்றேன். குறிப்பாக சீடர்கள் இயேசுவண்டை நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே சீடர்கள் இயேசுவண்டை வந்து மார்க் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசுவானவரை பார்த்து, எங்கே நாங்கள் பஸ்காவை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். லார்ட், where do you want us to go and make the preparation for us to eat the Passover? எங்கே என்கின்ற கேள்வி முக்கியமாக இருக்கிறது. Where do we celebrate Eucharist? இப்போ ஒரு காலகட்டத்திலே திருச்சபைகள் திறக்க முடியாது என்கின்ற சூழலில் எழுந்த கேள்வி இது. இப்பொழுது திருச்சபைகள் திறக்கப்பட்ட சூழலிலே நடத்தலாமா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. அப்போ where do we prepare the meal of Passover was the question which was emerging when the churches were closed. But now there is a call to open up churches, but whether the churches are daring enough to celebrate Eucharist in their worship. அப்போ இரண்டும் இருக்கின்றது. அப்போ எங்கே இதை நடத்தலாம் என்ற கேள்வி எழுப்பும் பொழுது 3 பதில்கள் உருவானது. ஒன்று, நடத்தவே வேண்டாம். Let us not celebrate Eucharist until the world return to the normalcy. Let us not celebrate Eucharist until the world returns to the normalcy. உலகம் மறுபடியும் இந்த நோயற்ற உலகமாக உருவாகும் பொழுது கொண்டாடி கொள்ளலாம், இப்பொழுது அதை கொண்டாட வேண்டாம் என்ற ஒரு கருத்து வெளியானது. இரண்டாவதாக, தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களின் ஊடாக இந்த திருவிருந்தை கொண்டாடலாம் என்கின்ற கருத்து வெளியானது. மூன்றாவது, திருமறை பாரம்பரியத்திற்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது இது இல்லங்களிலே துவங்கப்பட்ட ஒன்று, இது இல்லங்களிலே கொண்டாடப்பட்ட ஒன்று, இது இல்லங்களை ஆலயமாக மாற்றின சூழலை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று என்று சொல்லி, ஆகையால் இல்லங்களில் இதை குடும்பத்தாரே இதை நடத்தி கொள்ளலாம் என்கின்ற கருத்து. அப்போ இந்த 3 கருத்துகள் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். Firstly, let us completely stop celebrating Eucharist until the world returns to the normalcy. Secondly, let us celebrate Eucharist in our own places using the technology where you have the pastor celebrating the Eucharist and the congregation participates from their home through technology. Thirdly, it reminds us about the early church, which started in small homes where people started to celebrate communion. அப்போ இந்த 3 நிலைகளை வைத்து நாம் திருவிருந்தை கொண்டாடலாமா என்ற கேள்விக்கு நாமே பதில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது ஆலயங்கள் திறக்கப்பட்ட சூழலில் திருவிருந்தில் கொண்டாடலாமா என்ற கேள்விக்கு சிலர் ஆலயங்கள் திறக்கப்பட்டாலும் மக்களின் நலனுக்காக திருவிருந்து அனுசரிப்பதை தவிர்ப்பது நல்லது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
For the welfare of the people, it is better to avoid communion for the goodness of the people, is what few talk about. இன்னும் சிலர் இதுதான் நேரம் என்று வியாபாரத்தை துவங்கி விட்டார்கள். அந்த திருவிரு சாதனங்களை பாக்கெட்டுகள் பண்ணி அதை பாக்கெட்டுகளாக மக்கள் கையிலே கொடுத்து மக்கள் அதிலே பங்கு பெறலாம் என்பதாகும். On the other hand, people have started commercializing the elements of communion, packing them as individual wafer and individual cups. அதையும் திருச்சபையார் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதனுடைய நோக்கம் தான் என்ன, இதனுடைய வரலாறு தான் என்ன? What is the focus of this sacrament and what is the history that is encouraging us to be part of this sacrament? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களிலே ஒரு புறத்திலே ஆலயங்கள் திறக்கப்படாத சூழல், இன்னொரு புறத்திலே ஆலயங்கள் திறக்கலாம் என்கின்ற சூழல். இரண்டு சூழலிலும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, நாம் திருவிருந்தை பகிரலாமா? அப்படி பகிர வேண்டும் என்றால் எப்படி பகிரலாம், எங்கே பகிரலாம் என்கின்ற கேள்விகள். அப்போ இந்த கேள்விகளுக்கு பதிலாக அல்லாமல் இந்த கேள்விகளை சற்று பல்வேறு நோக்கங்களோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகையால் முதலாவது நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலிருந்தே நாம் இவைகளை குறித்து இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, இந்த திருவிருந்தை குறித்து பேசும் பொழுது அது ஒரு திறக்கப்பட்ட மேசை என்று சொல்வார்கள். இட் இஸ் an open table. எல்லோரும் இதிலே வந்து பங்கு பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்று. எல்லோரும் இதிலே வந்து பங்கு பெற்று விடலாமா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். Since it is an open table, is it inviting everybody to be part of this table is the question that we have to raise. அப்போ எல்லோரும் இதில் வந்து பங்கு பெறலாம் என்று நாம் சொல்லும் பொழுது இன்றைக்கு எல்லோரும் இதிலே பங்கு பெறுகிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு முறைமைகளை வைத்திருக்கிறார்கள். ஆகையால் சிறு பிள்ளைகள் இதிலே பங்கு பெறுவதில்லை. அது மாத்திரமல்லாமல் திடப்படுத்துதல் எடுக்காதவர்கள் இதிலே பங்கு பெற முடியாது. ஒரு சிலர் தாங்களாகவே சில சட்டங்களை தங்களுக்கென உருவாக்கி கொண்டு இதில் பங்கு பெறுவதில்லை. ஒருவேளை அவர்கள் இந்த ஒழுக்கத்திற்கு விரோதமாக ஏதாவது செய்திருப்பார்களே ஆனால் அந்த நாள் அதிலே அவர்கள் பங்கு பெற மாட்டார்கள். அது அவர்களே போட்டுக்கொள்ளக்கூடிய முடிவுகள். பெண்களின் அந்த மாத விளக்கின் நேரத்திலே ஒரு சில பெண்கள் பங்கு பெற விரும்பினாலும் ஒருவேளை ஆதி திருச்சபைகளிலே அல்லது இந்த பாரம்பரியம் சார்ந்த திருச்சபையினர் போதனைகள் நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடாது என்று சொல்லி தடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழல். அப்போ இது திறந்த மேசையா என்ற கேள்வியை எழுப்புகிறது. The children are not allowed to be part of this Eucharist. People who are not confirmed are not allowed to be part of this Eucharist. Few people think moralistically and they abstain themselves in participating from Eucharist. And there are women who do not participate in this open table because of their monthly ritual. Though some women wanted to be part of it, the early teachings of the traditional churches keeps them away from this table. So it is in this context we have to raise, is this an open table? இப்படிப்பட்ட சூழலிலே தான் இது திறந்த மேசையா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அப்போ அது மாத்திரமல்லாமல் எல்லோரும் இதிலே பங்கு பெற வேண்டும் என்றால் இயேசுவானவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். குறிப்பாக 5000 பேர்
அப்பமும் மீனும் தின்ற ஒரு சூழல், இங்கே வெறும் 12 சீடர்கள் பங்கு பெறக்கூடிய சூழல். I would like to draw a difference between where Jesus blessed the food and distributed among 5,000 men, which excludes children and women. That could be an open call for all to be part of the celebration. Whereas when he calls for this Last Supper, he invites the disciples. He invites only the disciples, not even the person who gave the space for this celebration. அப்போ திறந்த மேசை என்பதை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இது திறந்த மேசை அல்ல, இயேசுவோடு பணியிலே பங்கு பெற்றவர்களின் மேசை. So firstly, I would like to say that this is not an open table for all, rather it is a table for those who participate in the mission and ministry of Jesus. இயேசுவோடு திருப்பணியிலே பங்கு பெற்றவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு மேசையாக இது இருக்கிறது. அப்போ இயேசுவோடு என்ற சூழல் இன்றைக்கு இல்லை, ஆனால் இயேசுவின் திருப்பணியிலே பங்கு பெறக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. It's not that we participate in this table as those who were with Jesus or those who participated with Jesus in Jesus' mission and ministry. Rather, we are coming towards this table in an assurance that we will participate in the mission and ministry of Jesus. அப்போ இது திறந்த மேசை அல்ல. This is not an open table. இந்த மேசை இயேசுவோடு பங்கு பெற்ற, இயேசுவோடு இயேசுவின் திருப்பணியிலே பங்கு பெற்ற சீடர்களின் மேசை. அப்போ இயேசுவோடு பங்கு பெற்ற சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த அழைப்பிலேயே இயேசு சொல்வது, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றக்கூடியவர்கள். The very foundation of Jesus' call is to denounce yourself, pick up the cross and follow me. அப்போ தன்னை தானே வெறுத்து சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றினவர்கள். அப்ப அந்த மேசையிலே அமர்ந்திருந்தவர்கள் யார்? தாங்களை வெறுத்து அல்லது தங்களை வெறுத்து சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றினவர்கள். அப்போ சுயமானதிலிருந்து வெளியேறினவர்கள், சுயமென்ற உலகத்திலிருந்து வெளியேறி இயேசுவின் உலகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள், அவர்கள்தான் அந்த மேசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். So it is not an open table for all, rather it is a table for those who denounce the self or who denounce the world of the self and committed themselves to the world of Jesus, or those who committed themselves in creating the world that Jesus was in a journey to create. அப்போ நாமும் இதிலே பங்கு பெறும் பொழுது திறந்த மேசை என்று கருதி கொண்டு பங்கு பெறுவதை காட்டிலும் இயேசுவின் திருப்பணியிலே பங்கு பெறக்கூடியவர்களாக நாங்கள் இதிலே பங்கு பெறுகின்றோம் என்பதை அழுத்தம் தெரிவிக்கக்கூடியதுதான் இந்த திருவிருந்தின் ஆழமான அர்த்தம். அப்போ எல்லோரும் வந்து இதிலே பங்கு பெற்றுவிட முடியாது. ஆகையால் தான் இயேசுவை அறிந்தவர்கள் இதிலே பங்கு பெற வேண்டும். இயேசுவை அறிந்தவர்கள் மாத்திரமாக இதிலே பங்கு பெறுவதல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இதிலே பங்கு பெற வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாத்திரமல்ல, இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் இதிலே பங்கு பெற வேண்டும். அப்போ இந்த திறந்த மேசை என்பது
திறந்த மேசை அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் மேசை, கிறிஸ்துவை அறிந்தவர்களின் மேசை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களின் மேசை. This is not an open table as we consider it. This is the table of those who have accepted Christ, those who have known Christ, and those who commit to represent Christ or represent Christ. ஆகையால் அன்பானவர்களே, இது திறந்த மேசை அல்ல, இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மேசை. It is not an open table. This is the table of the chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மேசை என்பதை சொல்ல காட்டவில்லை அல்லது சொல்ல முயற்சிக்கவில்லை. இயேசுவின் பயணத்திலே மரண வாழ்வினை தெரிந்து கொண்டவர்களின் மேசை இது. When I say it is not an open table but a table of the chosen community, I am not emphasizing on those theology where it says God chose us. No. It is about the theology of those who chose themselves to participate in the ministry of Jesus, which leads us towards death of the self. அப்போ தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது திறந்த மேசை அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்டவரின் மேசை. Firstly, this is not an open table, rather it is the table of those who participated with Christ, and it is the table of us who are committing to participate in Christ, with Christ, and for Christ. அப்போ இரண்டாவதாக இந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, அது இயேசுவுடன் இருந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, இயேசுவுடன் இருந்தவர்கள் எல்லாம் இயேசுவை போலவே முழுமையானவர்கள் அல்லது இயேசுவை போலவே நீதியுள்ளவர்கள், நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. The moment I say that this is not an open table, this is the table of those who participated with Jesus in Jesus' ministry and mission, I am not here to say that everyone were representing Jesus. அப்போ இந்த மேசையை நாம் எப்படி கருதுகின்றோம் என்றால், இது ஒரு தூய்மையான மேசை என்று கருதுகின்றோம். It is considered as a sacred table. So from the open table, we consider it to be a sacred table. இது ஒரு தூய்மையான மேசையாக கருதப்படுவதுதான். அதிகபட்ச பெண்கள் இதிலே பங்கு பெறுவதில்லை, அதிகபட்ச பெண்கள் ஆயராகுவதில்லை, அதிகபட்ச திருச்சபைகள் பெண்களை ஆயர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், ஒரு பெண் இந்த திருவருட்சாதனத்தை ஆசீர்வதித்து பகிர்கிறார் என்று. அப்போ ஒரு பெண் இந்த திருவருட்சாதனத்தை ஆசீர்வதித்து பகிரக்கூடாது என்பதற்கு தீட்டு தூய்மை என்கின்ற ஒரு கோட்பாடை கொண்டிருக்கக்கூடிய திருச்சபைகள். The sacred table stands a barricade for the women in order to enter the altar space or also to celebrate from the space. And they are restricted because of the so-called concept of purity pollution. அப்போ தூய்மையுள்ள ஒரு மேசை. ஆகையால் தான் நான் முதலாவது சொன்னேன், சில ஒழுக்க முறைகளை தங்களுடைய மனதிலே கொண்டு, இன்னைக்கு நான் குளிக்கல அதனால நான் இதில் பங்கு பெற முடியாது, நேற்று இரவு நான் படம் பார்த்தேன் அதனால இதில் நான் பங்கு பெற முடியாது, நேற்று இரவு நான் என்னுடைய நண்பர்களோடு வெளியே சென்றிருந்தேன் ஆகையால் நான் இதில் பங்கு பெற முடியாது. These are all the moralistic understanding because they have considered this to be a sacred table, a so-called sacred.
அப்போ அவரவர்களாகவே ஒவ்வொரு கருத்தியல்களை உருவாக்கி, குறிப்பாக இந்த மேசையை ஒரு தூய்மையுள்ள மேசை என்ற கருத்தியலை உருவாக்கி, தூய்மையின் மேசைக்கு தூய்மையற்றவர்கள் வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தியலை நிறுவ செய்தார்கள். அப்போ இன்றைக்கு இது தூய்மையின் மேசை அல்ல என்பதை நாம் முறியடிக்க போகின்றோம். So in the name of sacred table, few were excluded from this table. Few excluded themselves in the name of moralism, and few excluded themselves due to the social structures. Therefore, this table has to be broken now. ஆகையால் தூய்மையின் மேசை என்கின்ற கருத்தியலை நாம் உடைத்து எறிய வேண்டும். அது நம்முடைய திருமறை பகுதியிலேயே இருக்கின்றது. இயேசுவானவர் அந்த பந்தியின் ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடியது, அதாவது இயேசுவானவர் அந்த பந்தியிலே இந்த பந்தியை ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்றார். 18வது வசனத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால், நான் உண்மையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு என்னை ஒருவன் காட்டிக் கொடுக்க போகிறான். நான் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். ரிமெம்பர், firstly I said, it is not an open table, it is table of those chosen community who committed themselves towards the ministry and mission of Jesus Christ, where death and suffering is inevitable. இயேசுவின் திருப்பணியை தெரிந்தெடுத்து கொண்டவர்கள் கூடின மேசை என்று நான் சொன்னேன். அப்போ இயேசுவை தெரிந்தெடுத்து கொண்டவர்கள் எல்லாம் சிறப்பானவர்கள் அல்லது எல்லோரும் முழுமையானவர்கள் என்று கருதி கொள்ள முடியாது, எல்லோரும் தூய்மையானவர்கள் என்று கருதி கொள்ள முடியாது என்று சொன்னேன். அப்போ இந்த மேசையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மேசையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இயேசுவின் சீடர்கள். அப்போ இந்த இயேசுவின் சீடர்களின் வாழ்வினை சற்று முழுமையாக எடுத்து பார்க்க வேண்டும். சில இடத்துல சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை எங்களாலே அந்த பேயை ஓட்ட முடியவில்லை அப்படின்றாங்க. சில சீடர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உன்னுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் நாங்கள் உட்கார வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ சில சீடர்கள் இயேசுவின் செயல்பாடை செய்ய முடியவில்லை. சில சீடர்கள் இயேசுவின் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்ட சீடர்கள், அது மாத்திரமல்லாமல் இயேசுவை காட்டிக் கொடுக்க போகக்கூடிய சீடர்களும். அப்போ this table is not a table of sacredness, rather this table is a table of scandal. ஊழல் செய்யக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மேசையிலே ஊழல் செய்யக்கூடியவர்கள், ஊழல் செய்தவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேசையாக இருக்கிறது. அதுதான் வாழ்வின் யதார்த்தம். Affirming this table as a table of scandal is what the reality is, because Jesus breaks or Jesus unmasks the masks of those people who claims themselves to be chosen. அப்போ அந்த மேசை, ஸ்கேண்டலுக்கு தமிழ்ல ஊழல்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மேசை சீடர்கள் என்ற முகமூடியிலே செய்து கொண்டிருந்த ஊழல்களை வெளிப்படுத்தக்கூடிய மேசையாக அது இருக்கிறது. So this table is not a sacred table, rather it is a table of scandal. இயேசு கிறிஸ்து அந்த மேசையிலே சீடர்களின் முகமுடிகளை கிழித்தெறிந்தார். எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டு அவருக்கு சூனியம் வச்ச மாதிரி. We invite them and we blast them. அப்போ இயேசு கிறிஸ்து, நினைத்து பாருங்கள், நம்ம ஒரு
திருவிருந்தை ஆயத்தம் செய்கிறோம் அல்லது விருந்தை ஆயத்தம் செய்கிறோம், வரக்கூடிய நாம் அழைத்தவர்களை எப்பொழுதுமே பாராட்டி பேசுவோம். We always boast about our guest in the name of hospitality. அப்போ இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து கடைசியாக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிறார். அப்போ முதல்ல நான் நினைச்சேன், அந்த 5000 பேர்களை விட இவர்கள் சற்று சிறந்தவர்கள் என்பதற்காக இவர்களுக்கு தனியாக ஒரு பந்தி என்பது. ஆனால் இயேசுவின் பயணத்தின் கடைசி காலகட்டத்திலே சீடர்களின் முகமுடிகளை கிழித்தெறிந்த ஒரு மேசைதான் இயேசுவின் மேசை. So, dear friends, secondly, this table is not a table that propagates sacredness. Rather, this table is a table of scandal which unveiled the masks of the so-called chosen community. நீங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அந்த பந்தியை ஆசீர்வதித்த பிறகு பார்ப்பீர்களேனால் பேதுரு இயேசுவை மறுதலிப்பது அங்கே இருக்கிறது. In spite of Jesus unmasking the masks of the so-called chosen community, we see Peter denying Jesus. அந்த பந்தியில உட்கார வச்சு சொல்றார், ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொன்ன ஒருவருக்கு என்னை மறுதலிக்க போகிறான் என்பதும் ஒரு உண்மையாய் இருக்கும் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். The moment when Jesus knows that there is someone who is going to betray him, the reality is that he also knew that they will deceive him. ஆகையால் தான் நான் சொன்னேன், இது தூய்மையின் மேசை அல்ல, இது தூய்மை என்கின்ற பேரிலே செய்யப்படக்கூடிய ஊழல்களை உடைத்தெறிந்த மேசை. This is not a table of sacredness, rather it is a table of scandal that broke the so-called identity of chosenness. ஆகையால் அன்பானவர்களே, நாம் இதில் பங்கு பெற வரும்பொழுது நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி வந்து பங்கெடுக்கும் பொழுது நாமே நம்முடைய முகமூடிகளை கிழித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருவிருந்து உண்மையான ஒன்றாக இருக்கும். So when we come to participate in this as a chosen community, this table of scandal invites us to unmask our masks of so-called chosenness. அப்போ இந்த 2 கருத்துக்களை மாத்திரம் நான் இன்றைக்கு அடித்தளமாக வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, இது திறக்கப்பட்ட மேசை அல்ல, இது இயேசுவின் திருப்பணியிலே மரித்து வாழ ஒப்படைக்க தங்களை அர்ப்பணித்தவர்களின் மேசை. So this table is not an open table for all, rather it is a table for those who commit themselves in order to die and resurrect with Jesus. இரண்டாவதாக, இந்த மேசை தூய்மையின் மேசை அல்ல, தூய்மை என்ற முகமுடிகளை கிழித்தெறிந்த ஊழல் சூழ்ந்த மேசை. Secondly, it is not the table of sacredness, rather it is a table that broke the scandal of sacredness. அன்பானவர்களே, நிறைவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் எல்லோரும் உடல் நிலையை கருதி திருவிருந்து நடத்த வேண்டாம், இந்த நிலை மாறட்டும், காரணம் பிறர் இந்த நோயினாலே, இது தொத்து நோயாக இருப்பதினாலே பிறருக்கு இது பரவிவிடும் என்கின்ற ஒரு பயத்தோடு
இருக்கின்றோம். அப்போ இதனுடைய பின்னணியத்திலிருந்து நான் சொன்ன அந்த 2 கருத்தியலை வைத்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, திருவிருந்து எங்கேயும் கொண்டாடலாம், எப்படியும் கொண்டாடலாம். ஆனால் கிறிஸ்துவின் திருப்பணியிலே மரணம் உயிர்த்தெழுந்தலின் அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், அது ஆலயத்திலிருந்தும் நாம் பங்கு பெறலாம், இல்லத்திலிருந்தும் நாம் பங்கு பெறலாம். If at all we commit ourselves in order to die and resurrect with Jesus in doing the ministry of Jesus, we can participate in Eucharist anywhere, be it the church or home. இரண்டாவதாக, இயேசுவின் உடலையே நாம் உட்கொள்ளுகிறோம். It breaks the so-called understanding of physical distancing because we are incarnating Jesus in us. இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறும் பொழுது, இயேசுவின் உடலையும் உதிரத்தையும் நாம் பங்கு பெறும் பொழுது நாம் சிறிய இயேசுக்களாக மாறுகிறோம் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார். When we participate in the body and blood of Jesus, we become small Jesus or small Christ, is what Martin Luther says. அப்போ இந்த மேசையிலே நாம் பங்கு பெற வரும் பொழுது, இது தூய்மையின் மேசை என்பதை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தூய்மையின் முகமுடிகளை கிழித்தறியக்கூடிய ஒரு மேசை என்ற புரிந்து கொள்ளுதல் நாம் வரும் பொழுது நாம் இதை எங்கேயும் கொண்டாடலாம், ஆலயத்திலும் சரி, இல்லத்திலும் சரி. So when we come to an understanding that when I come to celebrate this in the so-called mask of sacredness, this table tears the mask of sacredness and it becomes a table that unveils the scandal among us, then it could be celebrated anywhere, be it a church or home. அன்பானவர்களே, திருவிருந்து என்பது இயேசு உடலையும் உதிரத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தார். அந்த இயேசுவை உடலாக அல்லது உணவாக அருந்தக்கூடிய நாம் இயேசுவை போல உணவாக மாற வேண்டும். ஆகையால் தான் அவர் வாழ்வின் உணவு என்று கருதப்பட்டார். As we have embodied Jesus, who was called as the bread of life, we are commissioned to be breads of lives or breads for lives in the world that we live. உலகுக்கு உணவாவோம். அந்த உலகிற்கு தேவையான மிகப்பெரிய உணவு நல்ல உறவு என்பதை புரிந்து கொள்வோம். அந்த நல்லுணர்வையும் நல்லுறவையும் வளர்க்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வழிபாட்டு புத்தகத்திலே 23ஆம் பக்கத்தில் உள்ள நிச்சயா விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய்
பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய், இறைவாக்கினர்களின் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். 24ஆம் பக்கத்தில் உள்ள நித்தான்யா ஜெபத்தை நாம் யாவரும் ஏறெடுப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று கற்பித்தருளின சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளச் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது திருவசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்து மனதுள்ளவர்களாய் இருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகர நீர் அருள் செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா தேசத்தாரையும் நீதியின் பாதையிலும் சமாதானத்தின் வழியிலும் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்றெல்லா மனிதரும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகாரம் வகிப்பவர்களையும் விசேஷமாய் இந்திய நாட்டை ஆளக்கூடிய ஒவ்வொரு ஆளுநர்களையும் உமது பரிசுத்தமும் சமாதானமுமான ஞானத்தினாலே நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா பேராயர்களும் குருக்களும் டீகன்களும் விசேஷமாக எங்களுடைய பிரதம பேராயரும் எல்லா பேராயரும் தங்கள் நடக்கையினாலும் போதனையினாலும் சத்தியமும் ஜீவமும் உள்ள உமது வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளச் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தார்களும் உமது நற்செய்தி பரவும்படி உழைத்தரவும் யாவரையும் வழிநடத்தும். ஆசீர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும் வித்யாலயங்களையும் மருத்துவமனைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசிப்பித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தினின்றும் வறுமை நின்றும் காக்கப்பட்டு பூமியின் நற்பலங்களை அதன் தன் காலத்தில் நன்றி அறிதலான இருதயத்தோடே அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் குடும்பங்களாக தங்களுடைய இல்லங்களிலே இணைந்திருக்கின்ற சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு
தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு உத்தம ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் நாங்கள் உம்மை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல்மாதிரியை பின்பற்றவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. மன்றாட்டுகளுக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய ஆண்டவரின் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். அன்பான திருச்சபையார்களுக்கு சில அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே அறிவித்த வண்ணமே ஒரு சிலர் சனிக்கிழமை அன்று ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய காணிக்கைகளை படைத்து ஜெபித்து சென்றார்கள். அவ்வண்ணமே வருகின்ற சனிக்கிழமையும் அதே நேரம், குறிப்பாக கிறிஸ்து கல்வாரி திருச்சபையாருக்கு காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், நல்மைப்பெண் திருச்சபையாருக்கு மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தொடர்ந்து ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். 1000 அங்கே இருப்பார்கள். ஆகையால் வந்து உங்களுடைய
ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து லெந்து கால கவர்களையும் உண்டிகளையும் உங்களுடைய மாத சந்தாக்களையும் தோத்திர காணிக்கைகளையும் நீங்கள் படைத்து செல்லலாம். அன்பானவர்களே, வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து சில விதிமுறைகளை முன்னிட்டு வழிபாடு துவங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் சபையார் அதற்காக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் அதற்கேற்ற சூழலை தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நாம் அப்படி துவங்குவோம் என்றால் அடுத்த வாரத்திலே விரிவாக அதை குறித்து நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்வேன். தொடர்ந்து ஒவ்வொரு சபையாரும் நம் நாட்டின் சூழலுக்காக, உலக சூழலுக்காக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களை, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் குடும்பங்களையும் வைத்து ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வெகு சீக்கிரத்திலே நாம் அனைவரும் ஆலயத்திலே சந்திப்போம் என்கின்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் அந்த சூழலை நமக்கு உருவாக்கி தருவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. இவ்வழிபாட்டினை நிறைவு செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 357வது பாடல் தேவ சமாதானம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.